மயில வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கணும். அதுக்கு அவங்க அண்ணன் பாலாவையே ஹெல்ப் பண்ண வைக்கிறேன் பாடுறா. தலைவா வாங்கண்ணே, என்ன வீட்டு பக்கம் ஆளே காணோம்? என்ன அவனுக்கு நான் தோட்டம் முறை தேடிட்டு வரேன், நீ இங்கே உட்காந்துருக்க. அப்புறம் பாலாவுக்கும் கணேசனுக்கும் நம்ம ஒரு பகையை உருவாக்கிட்டோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ அவன் மனசுல இடம் பிடிக்கணும்னா நான் என்ன பண்ண சொல்லுங்க. பாலா ஒரு பகுத்தறிவாதி. அவனுக்கு குடிக்கிறது சீட்டு ஆடுறது அறவே பிடிக்காது. ஆகினால இந்த ஊர்ல குடிக்கிறவங்க சீட்டு ஆடுறவங்க எல்லாரையும் அவன் எதிரில் அடிச்சு விரட்டி நீ அவன் எதிரில் உத்தம மாதிரி நடிச்சு காட்டணும். அண்ணே அகில அண்ணனுக்கு என்ன நடிக்க சொல்லியா தரணும்? அகிலா, இதை மட்டும் நீ கரெக்டா செஞ்சிட்டீன்னா பாலாவே முன்ன நின்று அவன் தங்கச்சியை உனக்கு கட்டி கொடுப்பான். ஆனா அது வரைக்கும் இந்த பொம்பளை சொந்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கும். அண்ணா மயில் கிடைக்கிறதா இருந்தா நான் எதை வேணாலும் செய்வேன். அப்படின்னா ஒரு வேலை செய், நேரா கோயில்கிட்ட போ. அங்க ஆளுங்க சீட்டாடுறாங்க, பாலாவும் அங்க நிக்கிறான். அவன் எதிரில் ஆளுங்கெல்லாம் அடிச்சு விரட்டு. அப்ப அவன் மனசுல உனக்கு மரியாதையான ஒரு இடம் கிடைக்கும். கிளம்பு ரமேஷ், வாடா பாக்கலாம். அவெல்லாம் எதுக்கு, நீ மட்டும் போ, நான் பின்னாடியே வரேன். டேய் தாண்டவரா என் தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான், நீ அவன் கூட போயிரு, நான் போய் என்ன. சரி தலைவா. டேய் ரொம்ப ஊருக்குள்ள படுத்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு வீடு அடிச்சுட்டு போட போட. டேய் டேய் சொல்றேன்ல, இந்த ஊருக்குள்ள எவனை இனிமே சீட்டு விளையாடுற தண்ணி அடிக்கிட்டு பார்த்தேன் தோட்டத்துல போட. வேலை வெட்டி பார்த்தா என்ன இல்ல ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்க பொறி பசங்க அடிச்சு விரட்டிட்டு இருக்க. அண்ணா பொறுக்கித்தனமா சீட்டு விளையாடுறது தண்ணி அடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காதுண்ணே. அகிலா, உன்ன மாதிரி 4 பேர் இருந்தா இந்த ஊரே ரொம்ப செழிப்பாயிடும். இவனுங்களெல்லாம் நானே அடிச்சு துரத்தலான்னு இருந்தேன், நீயே அடிச்சு துரத்திட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இருக்கட்டும் பாலா, நல்லது யார் செஞ்சா என்ன? நானே உங்களை பார்க்கணும் தான் பாலா வந்துட்டு இருந்தேன். ஏதோ ஸ்கூல் கட்டுறீங்களா, அதுக்கு இந்த என்னால சின்ன ரொம்ப சந்தோஷம்ப்பா. என் வாழ்க்கையில உன்னை மறக்கவே மாட்டேன். என்ன சரி, நான் கொஞ்சம் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நம்ம அப்புறம் இருக்கட்டும் பாலா. சரிங்க பாலா. சரியா பண்ண ஐயா, போடு போட சொன்னா ரோடே போட்டுக்கிறேன். எப்படி கவுத்த மாட்டீங்களா பாலாவை? கவலைப்படாதீங்க, நிச்சயம் மயில் உங்களுக்கு தான். சரி அதெல்லாம் இருக்கட்டண்ணே, வாங்க தாபா ஹோட்டலுக்கு போலாம். The sound of the future. அப்பா அண்ணா அகிலனுக்கு வணக்கம் பட்டிக்கோ. வணக்கம் வணக்கம்ண்ணா. முன்னாடி நாட்டு கட்ட சரக்க பாரு, மருந்து வச்ச வவாலாட்டு வரா பாரு நம்மாலு. டார்லிங் டார்லிங் அசையத்தான் சொல்லிக்கலாம். கோகோ 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 கோலா கோலா பொங்கி புயலா வரதா கலர்ஃபுல்லா. ஏ கோகோ 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 கோலா கோலா பொங்கி புயலா வரதா கலர்ஃபுல்லா. மலர தேடி வந்து வந்து போகுது, பாசத்துக்கும் நேசத்துக்கும் ஏங்கி ஏங்கி தவிக்குது. காதலிக்க வேணும்னா காசு ரொம்ப வேணும், காதலிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தர வேணும். பாக்கெட் கள்ளியான பறந்துடுவா சிட்டு, வேற ஆளை பார்த்து பொட்டுக்குவா செட்டு. கடைசி வரையில் நீ செல்லம் செல்லன்னு உருகுவ, அவளை நினைச்சு தின்ன சோக பாட்டு பாடுவ. எல்லாருக்கும் எங்க ராக்கு ரவுண்டர் பாட்டு கேட்டு முழிச்சு கடா நண்பா. டகுலு டகுலு பொண்ணு அவசியம்
என்ற கிரகம் ஹார்ட் அடிக்குது பாட்டுங்க டிங்குன்னு பெல்லு நீ ராஜா ஆக போறன்னு சொல்லுது நல்ல சொல்லு பாட்டு நல்லா இருக்குது பறக்குது பார்ப்புசிலு 8 திசையெங்கும் பவனி வருது தேரு நீ எல்லாத்துலயும் ஆயிடுவா நம்பர் 1 ஆளு ஒட்டு பாரு தைரியமா வாழ்க்கையில டீலு அட டகுலு டகுலு பொண்ணு அவ சிக்னல் தான் கண்ணு அட டகுலு டகுலு பொண்ணு அவ சிக்னல் தான் கண்ணு இவ பேசும்போது வடியுது பாட்டு நைட்டு நான் சின்ன கோ 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 கோலா கோல பொங்கி புயலா வரடா கலர்ஃபுல்லா கோ 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 கோலா கோல பொங்கி புயலா வரடா கலர்ஃபுல்லா ஏ தபா ஓட்டல முன்னாடி நாட்டு கட்ட சரக்க பாரு வருதுங்க செவ்வாலாட்டு வரா பாரு நம்மாலு டார்லிங் டார்லிங்னு ஆசையத்தான் குதிக்கலாம் கோ 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 கோலா கோல பொங்கி புயலா வரடா கலர்ஃபுல்லா ஏ கோ 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 கோலா கோல பொங்கி புயலா வரடா கலர்ஃபுல்லா எதுக்கு மயிலின் அடிச்சா? எதுக்காக பாலா என்ன அப்படி கேட்டான்? உண்மையே புரியலையே. என்னங்க சிலம்பாட்டத்தை இங்க வந்து பிராக்டிஸ் பண்றீங்க? என்ன பண்றது, நீ வருவேன்னு பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு. அதனாலதான் உங்க அண்ணன் பாலா கத்து கொடுத்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கேன். நல்லது, இந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்க, உங்க களைப்பெல்லாம் போயிடும். ஆப்பிளா? குடு குடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இந்த சாப்பிடுங்க. முதல்ல நீ சாப்பிடு, அப்புறமா நான் சாப்பிடுறேன். உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல. சொல்றத கேளு, நீ கடிச்சிட்டு கொடு, மீதியும் நான் சாப்பிடுறேன். எச்சல் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு கேட்கலங்க. என் மனசு கேக்குதுங்க, நீங்க கடிச்சத நான் சாப்பிடணும். இத பாருங்க, தொட்டு பழகிறது கடிச்சு பழகிறது இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பாட்டி சொல்லி வச்சிருக்காங்க. மனசுக்கு பிடிச்ச பொண்ண தொட்டு பழகு கட்டி இப்படின்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காங்க. சரி சரி, இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த ஆப்பிள் கடிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரி.